இந்த உயரிய சபையில் மாலை 3:30 மணியளவில் எனது உரையின் பின்னர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் உரையாற்றி முடித்துவிட்டு அதன் பின்னர் இந்த கதிரைகளில் அமர்ந்திருந்தவாறு மிக கேவலமான வார்த்தைகளால் என்னை நோக்கி மிக அசிங்கமாக வார்த்தை பிரயோகம் செய்திருந்தார். இந்த வார்த்தை பிரயோகங்களானது பாராளுமன்றத்தில் உள்ளே இருக்கும் கேமராக்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்கின்ற காரணத்தினாலும் மேலும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரின் கட்சி தொண்டர்கள் அடியாட்கள் ஐவருக்கு எதிராக மல்லாகம் நீதிவான் நீதிமன்றத்தில் என் மீதான கொலை அச்சுறுத்தல் வழக்குகள் நடந்து கொண்டிருப்பதாலும் பல தடவை சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினரின் அடியாட்களால் உயிர் அச்சுறுத்தல்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் தயவு செய்து சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஒழுக்க கோவையின் பார்ட் 3 அட்டெண்டன்ஸ் பிஹேவியர் அண்ட் சிவிலிட்டி என்ற செக்ஷனில் 30-31 அதே நேரத்தில் பார்ட் 11 ப்ரொசீஜர் ஃபார் இன்கொயரி அண்ட் சாங்ஷனில் செக்ஷன் 48-49 அடிப்படையில் பாராளுமன்ற சிறப்புரிமை ஒன்றினை எழுப்பி பாராளுமன்ற சிறப்புரிமை குழுவிற்கு ஆற்றுப்படுத்துமாறும் அதே நேரம் பாராளுமன்ற காணொலிகள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய வாக்குமூலம் பெறப்பட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறும் அதே நேரம் இவ்வாறான பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பாராளுமன்ற சிறப்புரிமை குழுவின் உறுப்பினராக இருக்கின்ற சந்தர்ப்பம் பாராளுமன்ற சிறப்புரிமை குழுவை கேள்விக்குட்படுத்தும் என்பதால் இது தொடர்பாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை பொறுப்புள்ள அரசாங்கமாக கௌரவ சபாநாயகர் அவர்களை இந்த விசாரணைகள் முடியும் வரை சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினரின் பிரிவிலேஜ் கமிட்டியிலிருந்து உறுப்பினர் பதவியிலிருந்து இடைநீக்கம் செய்யுமாறும் வேண்டுகிறேன். நன்றி. விடுக்குநாரி பிரதேசத்தில் விடுக்குநாரி ஆதிசிவன் ஆலயத்தில் இதுவரை காலம் முன்னே ஆட்சி காலத்தால் இருந்தது. எமது ஆட்சி காலத்தில் தான் எந்த வகையிலும் தடங்கள் இல்லாமல் மக்கள் வழிபடக்கூடிய இடம் இருந்தது. அது அங்கே இருந்த எமது பாராளுமன்ற உறுப்பினர் தலையிட்டு அதே நேரம் எல்லாரும் தலையிட்டு ஒரு சுமூகமாக வழிபடக்கூடிய இடமாக மாற்றியிருந்தோம். அதே நேரம் நாங்கள் ஒன்றுக்கிறோம் பூனேரி பிரதேசத்தில் 10ஆம் நூற்றாண்டுக்குரிய ஆலயமானது தொல்பொருள் திணைக்களத்தின் நிதியில் 86 லட்சம் நிதியில் மன்னித்தலை சிவன் ஆலயம் என்பது புனரமைக்கப்பட்டது. அதனூடாக நாங்கள் ஒன்றை கூறுகிறோம், எந்த வகையிலுமே தொல்பொருள் திணைக்களம் இன்று இனவாத ரீதியில் செயற்படவில்லை. இந்த நல்ல அரச கட்டமைப்பு கூடாக யாருடைய தொல்பொருள் சின்னங்களாக இருந்தாலும் அரச நிதிகளை செலவழித்து அதை பேணி பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அதே நேரம் பூநகரி பிரதேசத்தில் கௌதாரிமுனை பிள்ளையார் கோவில் 1 கோடி 500 வருடங்களுக்கு பழமையான ஒரு கோயிலை 1 கோடி நிதி செலவில் இன்று புனரமைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதே நேரம் எங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்தில் சங்கிலியன் அரண்மனை பகுதி என்பது இடிந்து விழுந்த போது இடிந்து பாதிக்கப்பட்ட போது 5 லட்சம் நிதியை அதை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை உடனடியாக துரிதமாக எடுத்திருந்தோம். ஆனால் அது ஒரு தனியாருடைய காணியாக இருப்பதனூடாக அதை மீளவும் புனரமைக்க முடியாது இருக்கிறது. அதை கதைத்து வருகின்றோம். அந்த தனியாருடன் இணைந்து ஏதா வகையில் அந்த தொல்பொருள் அடையாளங்களை பேணி பாதுகாப்பு தொல்பொருள் திணைக்களம் என்ற வகையில் முன்னே ஆட்சி காலத்தில் அதனூடாக மக்களை பிரிவினைவாதமாக ரீதியாக பயன்படுத்துகின்ற ஒரு கருவியாகத்தான் தொல்பொருள் திணைக்களத்தை முன்னே ஆட்சியாளர்கள் பயன்படுத்துகின்றார்கள். அன்றைய ஆட்சி காலத்தில் எமது தமிழ் தேசிய பரப்பில் இருந்தவர்களும் முட்டுக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அவர்களால் செய்ய முடியாத அந்த சிவன் கோயிலில் செல்ல முடியாத நில காலமும் காணப்பட்டிருந்தது. ஆனால் எமது ஆட்சி காலத்தில் தான் அங்கே சென்று வழிபடக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். தொல்பொருட்களை நாங்கள் பேணி பாதுகாத்து அதனூடாக சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கான அடையாளங்களை இன்று நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நெடுந்தீவில் அனுமான் பாதங்களையும் அடையாளம் கண்டிருக்கின்றோம். அதே நேரம் ராமர் பாதம் மன்னர் பகுதியிலும் அடையாளம் கண்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்தியாவிலிருந்து அதிகளவான சுற்றுலா பயணியில் ஈர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அவ்வாறான சின்னங்களை பேணி பாதுகாப்பதனூடாக இந்தியாவிலிருந்து அதிகளவான வருவார்கள் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது. தொல்பொருள் திணைக்களம் எதிர்வரும் காலத்தில் எமது ஆட்சி காலத்தின் ஊடாக சிறந்த இனவாதம் இல்லாத அனைத்து சின்னங்களையும் பேணி பாதுகாக்கின்ற திணைக்களமாக மாற்றப்பட்டு வருகின்றது என்று இந்த ஆணித்தனமாக கூறுகிறேன். அதே நேரம் இந்த ஊழல் திருத்த சட்டம் மூலத்திலும் விவாதிக்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு எங்களுக்கு தெரியும், எமது சொத்து விவரங்கள் அனைத்துமே இன்றைக்கு சிறந்த முறையில் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறோம். முன்னைய காலத்தில் இந்த ஊழல் திருத்த சட்டங்களை செய்யவில்லை, ஒரு சிறந்த கட்டமைப்பை உருவாக்கவில்லை, ஒரு அரச கட்டமைப்பில் சிறந்த பொறிமுறையை உருவாக்கவில்லை. இன்று அந்த பொறிமுறைகளை உருவாக்கி கொண்டு வருகின்றோம். எல்லோருக்கும் டின் நம்பர் என்ற நம்பரை அடையாளப்படுத்தி சிறந்த முறையில் ஒரு அரச கட்டமைப்பை உருவாக்கி கொண்டு வருகின்றோம். அதற்கான பூரணமான அரச
அரசாங்கத்தினான ஆதரவுகளையும் வழங்கிக் கொண்டு அந்த திணைக்களங்களை சுயாதீனமாக இயங்க விட்டுக் கொண்டிருக்கின்றோம். இதன் ஊடாக எமது பிரதேசத்தில் இயங்குகின்ற சட்டவிரோதமான தொழில் போதைப் பொருட்களுக்கு ஊடாக வருமானம் ஈட்டியதை பணங்களை வங்கிகளில் வைப்பதனூடாக அந்த 5 வருடங்களுக்குள் உட்பட்ட பணங்களை பரிசோதிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எதிர்வரும் காலத்தில் சட்டத்துக்கு விரோதமாக உழைத்த பணங்கள் அனைத்தும் சிறந்த முறையில் இனங்காட்டப்படும். எதிர்வரும் காலத்தில் சட்டத்துக்கு ஊழல் நூடாகவும் போதைப்பொருள் நூடாகவும் உழைக்க முடியாத ஒரு கட்டமைப்பை நாங்கள் உருவாக்குவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். පාරල්මට ලියල් කට චටම් ස්ටෑනිිங்கோட 91F මෙතුමා කලින් இளங்குமர மந்திரிතුமா தமிழில் சொல்கிறேன். அவர் கதைச்சார் என்றால் வெடுக்குநாரி மலை தொடர்பாக ஏற்கனவே வழக்கு நடந்து கொண்டிருக்கிற ஒரு விடயம், வழக்கு நடந்து கொண்டிருக்கிற விடயம் தொடர்பாக இவருடைய அரசாங்கம் ஒன்றும் செய்யலைன்னா, ஆனால் இன்று வரைக்கும் நீதிமன்றத்தினுடைய கட்டளையை தாண்டித்தான் அங்கே பௌத்த விகார கட்டப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் எங்களுடைய யாழ்ப்பாணத்தின் கோட்டையை சுற்றி இன்றைக்கு இவர்களுடைய அரசாங்கத்தினுடைய தொல்பொருள் திணைக்களம் சுற்றி வர கல் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பாராளுமன்றத்தில் ஏற்கனவே எங்களுடைய வழக்கு நடந்து கொண்டிருக்கிற விடயங்கள் தொடர்பாக விவாதிக்கும் போது சரியாக விசாரித்து கதைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. Honorable Rishad Baduddin, you have an allocation of 7 minutes. 8 minutes. Okay, 8 minutes. Thank you. You only reduced my time. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த நாட்டிலே மிக மோசமான ஒரு சம்பவமாக கடந்த 2 தினங்களாக நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். இது சம்பந்தமாக அரசாங்கம் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை முன்னெடுக்க வேண்டும். இதில் இங்கு பல கருத்துக்கள் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி பேசினாலும் உண்மையிலேயே கைதிகளுக்கான வசதிகள் நமது நாட்டிலே மிக மோசமாக இருக்கின்றது. அதே போல் வைத்திய வசதிகளும் அவ்வாறு தான். எனவே இந்த விஷயத்திலே அரசாங்கம் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதோடு எதிர்காலத்தில் இவ்வாறான ஒரு சம்பவம் நடக்காமல் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று இந்த சபையிலே அரசாங்கத்திடத்திலே வேண்டுகோள் விடுக்கின்றோம். இன்றைக்கு மிகவும் ஒரு கவலைக்கிடமான ஒரு துன்பியல் சம்பவம் இடம்பெற்று முடிந்து அது தொடர்பாக இன்று இந்த பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு வருகின்றது. அந்த விவாதம்தான் இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற படுகொலை அல்லது கலவரம். அப்போ இந்த கலவரத்தின் பின்னால் யார் இருக்கின்றார்கள், எவர் இருக்கின்றார்கள் என்பதை விட முதலாவதாக இதில் படுகொலை செய்யப்பட்ட உயிரிழந்த அதே போன்று அவர்களுக்கு முதலாவதாக அவர்களுடைய குடும்பத்திற்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று அவ்வாறு காயமடைந்திருக்கின்ற என்றும் வைத்தியசாலைகளில் வைத்தியம் பெறுகின்ற அனைவருக்கும் கூடிய சீக்கிரமாக நலம் பெற்று வீடுகளுக்கு செல்ல வேண்டும் என நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். இரண்டாவதாக இன்று நாங்கள் இந்த விவாதம் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு எதிர்த்தரப்பிலிருந்து கூறுகின்ற வார்த்தைகளை நாங்கள் பார்க்கின்ற போது இதென்னமோ இலங்கையில் இன்றைக்குத்தான் இடம்பெற்றிருக்கின்றது, இதற்கு முன்னர் இவ்வாறான சம்பவங்களே இடம்பெறவில்லை என்கின்ற தோரணையில் பேசுகின்ற பேச்சுக்களை எங்களால் காணக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் உறுப்பினர் அவர்களே, நாங்கள் ஒரு விடயத்தை சொல்லிக்கொள்ள வேண்டும். இந்த சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவம் என்பது எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்ற அந்த ஏற்றத்தாழ்வுகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு 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 குறியீடனை நாங்கள் கருதுகின்றோம். ஏனென்றால் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த நாட்டில் வறுமை நிலை எங்கு இருக்கின்றது. வறுமை கூடுதலாக இருக்கின்ற இடத்திலே கல்வி பின்தங்கி இருக்கின்றது. கல்வி பின்தங்கி இருக்கின்ற இடத்திலே வறுமை அதிகரித்திருக்கின்றது. இந்த வறுமையும் கல்வியும் பின்தங்கிய இடத்தில் இவ்வாறான கலாச்சார ரீதியான சீரழிவுகள் மலிந்து கிடக்கின்றது. கொள்ளையா, கொலைகாரர்களா, கொள்ளையர்களா எல்லாம் இருக்கின்ற இடமாக அல்லது அதனுடைய குறியீடாகவே இன்றைக்கு இந்த வறுமை கோடு காட்டுகின்றது. அதனால்தான் கௌரவ உறுப்பினர்களே, எங்களுடைய அரசாங்கம் முதலாவதாக இந்த நாட்டு மக்களை இந்த வறுமையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும்.